கர்த்தர் இவனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சகோதரி சகோதரிகளே, உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு திருடங்கையாய் வாழ்ந்தேன். எப்படி நீங்க இந்த திருடங்கை எப்படியாய் மாற்றப்படுது என்று நினைக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் திருடங்கையா இருக்கும் போது நான் விபச்சார தொழிலையும் கடகடியாய் நான் வசூல் செய்து வந்திருந்த காலங்கள் உண்டு. குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு, தேசத்தால வெறுக்கப்பட்டு, நொந்து நூலாக நேரத்துல கர்த்தர் என்னை தேடி வந்தான். இப்படியாப்பட்ட காரியங்களை நான் திருடங்கையா இருக்கும் போது, நள்ளிரோல நான் விபச்சார தொழில இருக்கும் போது கர்த்தர் மனுஷ மூலியமாய் வந்து என்கிட்ட சொன்னாரு, நீங்க நிக்காது என்று சொல்லும்போது நான் என் வீட்டுக்குள்ள கடந்து போய் என்னை நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். தாய் கருவிலே உண்டாக்கின நான், தாய் கருவிலே உன்னை நான் பிரிந்து கொண்டேன், நீ என்னிடத்துல வா என்று சொல்லும் போது நான் சில நேரத்துல நான் கர்த்தரை அவமதித்த காலங்கள் உண்டு. அநேக இடத்துல நான் எங்க தேவனை மறிந்த காலங்கள் உண்டு. இப்படியாப்பட்ட காலைகளை கர்த்தர் என்னை மீண்டும் மீண்டும் என்னை பின்தொடர்ந்து என் பாவத்திலிருந்து விடுதலை செய்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக இடத்துல சுவிசேஷகராகவும் ஊழியர் செய்கிறோம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற வாத்தியம்படி கர்த்தர் எனக்கு அதை கொடுத்த ஜீவனுக்காக அவருடைய பாதையில நான் நடக்கிறேன். அன்பான சகோதரி சகோதரி கேட்டு இருக்கிறேன். யாவருக்கும் ஒரே ஒரு வேண்டுங்கள். அநேக திருநங்கைகளை இந்த பூமியில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவர்களை நீங்கள் கர்த்தரிடத்துல கொண்டு வரும்படி நான் உங்களை வேண்டுகிறேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றினது போல நீங்க அநேக இடத்துல நீங்க யோசிக்க கொண்டு இருக்கலாம். அநேக திருநங்கைகளா இருந்தாலும் இல்ல சகோதர சகோதரி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறப்படாம கட்டப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். இந்த இயேசு என் வாழ்க்கையை எப்படி மாற்றினாரோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த இயேசு மாற்ற வல்லவரா இருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.